அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரஷ்ய கவிஞர் மற்றும் நாடக ஆசிரியர் அலெக்சாண்டர் புஷ்கின். ரஷ்ய கவிஞரும் காதல் கவிதைகள் யுகத்தின் சிறந்த படைப்பாளியுமான அலெக்சாண்டர் செர்ஜியேவிச் புஷ்கின் பிறந்த தினம் இன்று. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் 1799 பிறக்கிறார். தனது மாமாவின் நூலகத்தில் பல புத்தகங்களை படித்தார். இந்த சூழல் இலக்கிய தாகத்தை ஊற்றெடுக்க வைத்தது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள பள்ளியில் பயின்றார். படிக்கும் போதே 15 வயதில் முதல் கவிதையை எழுதி வெளியிட்டார். விரைவிலேயே இலக்கிய உலகில் அங்கீகாரம் பெற்றார். எந்த சூழலிலும் சுயமரியாதையை விடமாட்டார். அதற்காக யாருடனும் உடனடியாக கோதாவில் இறங்கி விடுவார். நாடு முழுவதும் ஜார் மன்னரின் உளவாளிகள் தீவிரமாக கண்காணித்து வந்ததால் படைப்புகளை வெளியிட முடியாத நிலை இருந்தது. நெஞ்சுரம் கொண்ட இவர் போரிஸ் குட்னவ் என்ற தனது மிகவும் பிரபலமான நாடகத்தை எழுதினார். 1820 ரஷ்லன் அண்டு லுட்மிலா என்ற தனது முதல் நீண்ட கவிதையை வெளியிட்டார். அதன் கரு, பாணி ஆகியவை பல சர்ச்சைகளை ஏற்படுத்தின. சமூக சீர்திருத்தங்களில் இவரது கவனம் திரும்பியது. தீவிர இலக்கியவாதிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். அரசின் கோபத்துக்கு ஆளானதால் தலைநகரை விட்டு வெளியேறினார். காகசஸ், கிரீமியா ஆகிய இடங்களுக்கு சென்றார். 1823 பல காதல் காவியங்களை படைத்தார். கிரேக்க புரட்சியால் ஈர்க்கப்பட்டார். அங்கும் அரசுடன் மோதல் ஏற்பட்டது. அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். மிகை லாஸ்கோ என்ற இடத்துக்கு சென்றார். சோகமான மற்றும் தேசம் குறித்த கவிதைகளை எழுதினார். இலக்கிய உலகில் இவரது செல்வாக்கு அதிகரித்தது. கவிதை, நாடகங்கள், உரைநடைகளை கையாள்வதில் முன்னோடியாகவும் கதை சொல்லும் பாணியில் தனித்துவம் வாய்ந்தவராகவும் திகழ்ந்தார். இவரது படைப்புகள் பிற்கால ரஷ்ய எழுத்தாளர்களிடம் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவரது எழுத்தில் நிகோலாய் கராம்சின், பைரன் பிரபு ஆகியோரது தாக்கங்கள் காணப்பட்டன. பியோடார் டாஸ்டோவ்ஸ்கி மற்றும் விளாடிமிர் நபோகோவ், ஹென்றி ஜேம்ஸ் உள்ளிட்டோர் இவரது தாக்கத்தை பிரதிபலித்த பிரபல படைப்பாளிகள். இவரது நாவல் யூஜின் ஆனிஜின் ரஷ்ய வாழ்க்கையின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. அலெக்சாண்டர் புஷ்கினோட நாவல் தான் அந்த யூஜின் ஆனிஜின் அப்படின்ற நாவல் ரஷ்ய வாழ்க்கையின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. என்சைக்ளோபீடியா ஆஃப் ரஷ்யன் லைஃப். ரஷ்ய இசை அமைப்பாளர்களுக்கு இவரது கவிதைகள் உந்து சக்தியாக அமைந்தன. இவரது தி ஸ்டோன் கெசட் மற்றும் மொசார்ட் அண்டு ஷலியரி ஆகிய நாடகங்கள் புகழ்பெற்றவை. குறுகிய காலமே வாழ்ந்த இவர் உரைநடை, கவிதை, நாவல், சிறுகதை, நாடகம், விமர்சன கட்டுரைகள், கடிதங்கள் என இலக்கியத்தின் அனைத்து களங்களிலும் முத்திரை பதித்தார். இவரது படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு பல நாடுகளில் வெளிவந்துள்ளன. நவீன ரஷ்ய இலக்கியத்தின் தந்தை என்று கூட அழைக்கப்படுகிறார் இந்த அலெக்சாண்டர் புஷ்கின். 38 வயதில் 1837 மறைந்து போகிறார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் அவர் கடைசியாக வாழ்ந்த வீடு தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருக்கு. டிஸ்ட்ரிக்ட், அதாவது மியூசியமாக மாற்றப்பட்டிருக்கு. 1799 பிறந்து 1833 மறைந்து போன ரஷ்ய கவிஞர், நாடக ஆசிரியர் அலெக்சாண்டர் புஷ்கின் இன்னைக்கு திங்கட்கிழமை 26 மே மாதம் பிறந்திருக்கிறார்.
இவரை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.